ஜப்பான்ல நடந்த திருமணம், கண்ணீரோட பேசிய நெப்போலியன் சம்பந்தி, இத்தனை விஷயம் இருக்கா என்ன? ஆமாங்க, தமிழ் சினிமால தன்னோட கம்பீரமான குரல், உடல்வாகு, கண்ணீரான அவருடைய பேச்சுன்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குன நடிகர், வில்லன், ஹீரோன்னு என்ன பெயர் வேணாலும் இவருக்கு வைக்கலாம். இவருக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கு. அரசியல்ல கால் பதிக்கும் பொழுது மத்திய அமைச்சராவே இருந்தாரு. புகழ், பதவி, பணம் இது எல்லாத்தையும் தான் பையன் தனுஷுக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக அமெரிக்கால போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்களாமா, நல்ல உங்க பையன் தேர்ந்து வரணும், அவங்க உடல் ரீதியா நல்ல முன்னேற்றம் வரணும்னா வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொன்ன உடனே அப்படியே அவரோட பிசினஸ சாஃப்ட்வேர் கம்பெனியா மாத்திட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. அவரோட லைஃப் ஸ்டைலும் அதுக்கேத்த மாதிரி செட்டில் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அக்ஷயா அப்படின்ற பொண்ணு. கல்யாணம் சிறப்பா நடக்குது. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேர் நெகிழ்ந்தும் போனாங்க. ஜப்பான்ல கிராண்டா நடந்த மேரேஜ். அதுக்கப்புறமா பிஹைண்ட் வுட்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்ஷயா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க, அப்போ அக்ஷயாவுடைய அம்மா ரொம்ப தன்னடக்கமா பேசியிருப்பாங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். நான் படிச்ச ஸ்கூல்ல தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜும் கத்து கொடுத்தாங்க. நான் சாதாரணமான சூழ்நிலையில இருந்தேன்னு தன்னடக்கமா பேசியிருப்பாங்க. இவ்ளோ பெரிய சம்பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப தன்னடக்கமானவங்க, பாசக்காரவங்க. பணம் பொருள்லாம் முக்கியமே கிடையாது, உண்மையா சொல்லணும்னா ஆரோக்கியம் தான் முக்கியம், ஒரு மனுஷனை மனுஷனா ட்ரீட் பண்ணணும்னு ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. பரவாயில்லையே, பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவானாலும் தன்னடக்கமா பேசுறது கேட்க நல்லா இருக்குன்ற மாதிரி நெட்டிசன்கள் எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னிலை மாறாத இயல்பு இந்த சம்மதிக்கு இருக்குன்ற மாதிரியும் நிறைய பேருடைய கருத்து இருக்கு. உங்களோட தாட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.